யூஷுவலாக சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு தூள் உப்பை போட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கு பிறகு நிறைய தண்ணி விட்டு கொலன்னு பிணைஞ்சிட்டு அப்புறம் வர மாவு சேர்த்து பிணைஞ்சிங்கன்னா பிணைஞ்சி ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ வச்சிட்டிங்கன்னா மாவு நல்லா இப்படி சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு நல்லா உருண்டு வரணும் அப்படின்னா ஒரு டம்ளர் வச்சு இப்படி உருட்டிட்டிங்கன்னா அந்த மாவு நல்லா அருமையான உருண்டையாக கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதையும் இப்படி வச்சு ஒரு டம்ளர் வச்சு இப்படி உருட்டும் போது அந்த மாவு வந்து உருண்டை உங்களுக்கு நல்லா ஒரே ஷேப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கோங்க. நீளமாக உருட்டிட்டு இதை இப்படி சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னா பரோட்டா செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா இதை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்புறம் சப்பாத்தி தேய்ச்சிங்கன்னா டேஸ்ட்டாக வரும், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்ச மாவை தேய்ச்சிங்கன்னா இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈக்குவலாக ஒரே லேசாக தின்னாக வரும். சப்பாத்தியும் சாப்பிட சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவை பிணைஞ்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீளமாக பால் மாதிரி பண்ணி உருட்டி பரோட்டா பண்ணுற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி சப்பாத்தி எப்படி போட்டிங்க, எண்ணெயை ஊற்ற வேண்டாம். நல்லா கல் காஞ்ச பிறகு சப்பாத்தி இப்படி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான டேஸ்டியான சப்பாத்தி ரெடி. செஞ்சு பாருங்கள்.